கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். இது புதனுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு 16 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 4 வருடங்கள் இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பு பொறுத்து உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையை நீங்கள் எடுத்துங்க. அதாவது அதனுடைய பலனை நீங்கள் எடுத்துங்க. எந்த வயதில் இருந்தாலும் சரி. 10 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 10 + 7 17. 17 வயசுக்கு பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. ஒரு சில பேருக்கு 20 வயசுல கூட சுக்கிர தசைங்கிறது ஆரம்பிக்கலாம். உங்களுடைய தசா புத்தி இருப்பு பொறுத்து. இப்போ 17 + 20 அப்படின்னாக்கா 37 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். படிக்கக்கூடிய காலத்தில் இப்போ சுக்கிர தசை வருது, பரவாயில்ல, நல்லாவே இருக்கும். சுக்கிர தசையில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. கேது தசை நடந்தால் கூட உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. ஏன்னா சனி வக்ரம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்தில் வக்ரம். பாக்கியஸ்தானம்னாக்கா 9ஆம் இடத்துல இப்போதான் அஷ்டம சனி முடிஞ்சு 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆனாரு. இப்போ வக்ரமாகறாரு, பின்னோக்கி வராரு. இப்போ அஷ்டம சனி ஆரம்பிக்குமா, அஷ்டம சனியோட பலன்களை கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கோச்சாரத்தில் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இப்போதைக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அவர் வக்ரமாகிறார். இப்போ இந்த வக்ர காலங்கள் என்ன பண்ணும், இதில் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா, பல பேர் பல விதமாக சொல்லியிருக்கலாம். தசை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தசை இப்போ சுக்கிர தசை நடக்கும், அதன் பிறகு சூரிய தசை, அதன் பிறகு சந்திர தசை, அதன் பிறகு செவ்வாய் தசை, அதன் பிறகு ராகு தசை. இப்போ சுக்கிர தசை மட்டும்தான் நன்மை செய்யாது. அதன் பிறகு வரக்கூடிய சூரிய சந்திரன் செவ்வாய் எல்லாம் இந்த ராசிக்கு நன்மை செய்யும். யோக தசை அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்றது. ஏன்னா அதுவும் உங்களுக்கு நல்லது செய்யல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அந்த நட்சத்திரம், அதாவது சூரியன் எங்க இருக்கோ அந்த வீட்டதிபதி, அந்த வீட்டதிபதியில இருக்கக்கூடிய, அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரம், அந்த சூரியன் வாங்கின நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும். இன்னொன்று சந்திரன், அதே மாதிரி தான். சந்திர பகவான் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறார். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா புதனுடைய நட்சத்திரம், இது நன்மை செய்யாது. அப்போ சந்திர தசை அப்படிங்கிறது புதனுடைய காரகத்துவத்தை பொறுத்து, அதாவது புதனுடைய அமைப்பு பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் அது எப்படி இருக்கோ அதை சார்ந்துதான் பலன்களை கொடுக்கும். இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது, அதாவது ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திர தசை அப்படிங்கிறது கடுமையான கஷ்டத்தை நிறைய கொடுக்கும். அதாவது அஷ்டம சனியில நிறைய கொடுத்துருக்கும். இதுக்கு முன்னாடி, இதுக்கு அப்புறம் ரிலீஃப் ஆகல, அப்படியே தான் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு இதுதான் அர்த்தம். அதாவது அந்த நட்சத்திராதிபதி சரியில்லை, சந்திரன் ஏறின நட்சத்திராதிபதி சரியில்லை. அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய், அந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நட்சத்திராதிபதி அவர் ஏறின நட்சத்திரம், அதாவது நீசமாக இருந்தாலோ இல்லை, அது நீசனாக்கா இந்த வீட்டில் இருப்பார், வேற எங்கேயாவது இருந்து 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலோ இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த தசையும் கெடுபலன்களை கொடுக்கும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கிறாங்க. ஒரு சில பேர் இந்த சனி பகவான் அஷ்டம சனி விடுதலை ஆன பிறகு நல்லாவே இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு, தொழில், அது இது நிறைய பேருக்கு நல்லாவே போயிடுச்சு, நல்லாவே இருக்கு, கொஞ்சம் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன், என் கஷ்டம் அப்படியே இருக்கு, இன்னமும் தீரலை, அந்த அஷ்டம சனி அதுக்கு முன்னாடி இருந்தே இப்படிதான் இருக்கு, இப்பவும் இப்படிதான் இருக்குன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் அதனாலதான் நான் தெளிவா சொல்றது இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த நட்சத்திராதிபதி ஏறின வீடு, தசை நடத்தக்கூடிய கிரகம், அந்த நட்சத்திராதிபதி எங்க இருக்காரோ அது சார்ந்துதான் அது பலன்களை கொடுக்கும். அது சரியில்லைன்ற பட்சத்துல அந்த தசையும் சரி இருக்காது. இது கஷ்டப்படுறவங்களுக்கு. ஏன்னா 7.5 சனி அஷ்டம சனியில ஒரு பாதிப்புகளை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ 9ஆம் இடத்துல சனி போன பிறகு 10ஆம் இடத்துல சனி, 11ல சனி, இந்த 3 இடம் இருக்கு இல்லையா, இந்த 7.5 வருடங்கள் இருக்கு இல்லையா, அவங்களை எதுவுமே பண்ணாது. சனி வக்கரமானாலும் சரி, வக்கர நிவர்த்தி ஆனாலும் சரி, இதுக்கு ஓரளவுக்கு நம்ம தசாபுத்தி ரீதியா சொல்லிக்கலாம். குரு சரி வக்கர நிவர்த்தி ஆனாலும் சரி, வக்கரமானாலும் சரி, எந்த பலனும் கிடையாது. தசாபுத்தி பலன்கள் தான் உங்களுக்கு அதிகமா நடக்கும். இதுல 7.5 சனியிலையோ இல்ல அஷ்டம சனியிலையோ ஒரு பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. ஆனா இதுக்கு பிறகு நீங்க குடுக்கல் வாங்கல்ல நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி பகவான் பயிற்சி ஆனாலும் சரி, சனி பகவான் வக்கரமானாலும் சரி, இது மாதிரி இப்ப இந்த 7.5 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட் பீரியடு, இந்த 7.5 வருஷத்துல நீங்க எது நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்க கொடுத்த பணம் வரும், வாங்கின பணத்தை கொடுக்க முடியும். தொழில் அப்படி இப்படிதான் இருக்கும். அது தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்துல அந்த தொழில கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அஷ்டம சனியில கொடுத்த பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுதான் பிரச்சனை. நிறைய பேருக்கு அஷ்டம சனியில கொடுத்த பணம் வராம தான் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க. அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால்
இப்போ வருமானா அந்த மாதிரி வக்கர காலங்களில் மட்டும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு மட்டும் தசா புத்தி உங்களுக்கு சரியா இருந்தா டக்குன்னு வந்துடும். நீங்க தசா புத்தியை பாருங்க. இப்ப படிக்கிற காலகட்டத்துல சுக்கிர தசை நடக்குது, சனி பகவானுடைய வக்கர காலங்கள் நல்லாவே இருக்கும், படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், நல்லாவே இருக்கும், நீங்க கவலைப்பட தேவையில்ல. 20 வயசுக்கு மேல ஒரு 37 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி எடுத்துக்கிட்டா சுக்கிர தசை அப்படிங்கிறது, இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க, இல்ல வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்றீங்க, எல்லாமே நல்லா இருக்கும். இது வரைக்கும் அஷ்டம சனி விடுதலையான பிறகு உங்களுக்கு திருமண ரீதியா முயற்சி பண்ணி எதுவும் கைக்கூடி வரல, வேலை ரீதியா முயற்சி பண்ணி எதுவும் கைக்கூடி வரல, இப்ப கைக்கூடி வரும். திருமண ஏற்றங்களும் உண்டு, வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு சில பேர் வந்து ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையில இருக்கக்கூடிய சிக்கல், ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலையில நிறைய நெருக்கடிகளை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும், குடும்ப சூழ்நிலையும் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். அதுல தான் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் பெண்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளங்கள், இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். இந்த வக்கர காலங்கள் மன அழுத்தங்கள் இருக்காது, மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், அந்த நபர்களுக்கு கூட நல்லபடியா திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ டைவர்ஸ்க்கெல்லாம் வெயிட் பண்றீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் கிடைக்கும். மறு வாழ்க்கை அமையறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். 37 வயசுக்கு மேல 43 வயசு வரைக்கும் சூரிய தசை, 43 வயசுக்கு மேல 53 வயசு வரைக்கும் சந்திர தசை, 53 வயசுக்கு மேல 60 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 3 தசைகளை நான் சேர்த்து சொல்றேன். இந்த தசைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 3 தசைகளும் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட உங்க சுய ஜாதகத்துல, நான் ஏற்கனவே முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், அந்த தசா நடத்தக்கூடிய கிரகம் ஏறின நட்சத்திரம், அந்த வீட்டு அதிபதி நீசமாக இருக்கக்கூடாது, அந்த நட்சத்திராதிபதி கெட்டு போக இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்துச்சுன்னா மட்டுமே அந்த தசை நல்லா இருக்கும். அதாவது இப்ப சனி வக்கர காலங்கள் எப்படி நல்லா இருக்கும், இப்ப தசை நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு சரியில்லை, புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் சரியில்லை, அதாவது ரெண்டுமே மறைவு ஸ்தானத்துல இருக்கு. இப்ப சனி வக்கர காலத்துல ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கும். நிறைய பேர் வந்து கொடுத்த பணம் வாங்கிட்டு வருவீங்க, இப்போ வாங்கலாம், கேட்டீங்கன்னா கிடைக்கும், பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், வேலை வாய்ப்புலேயும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ எம்ப்ளாயா இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்க பண்றது நல்லது. என்னதான் இருந்தாலும் இந்த 3 தசைகள் இருக்கிறவங்களுக்கு முதலீடு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன் அப்படின்னாக்கா, வக்கரமாகிறது வக்கர நிவர்த்தி ஆகிறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும், தசா நடத்தக்கூடிய கிரகம் அது வந்து வலிமையா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தொழில் நல்லா இருக்கும். அந்த தொழிலில் வந்து முதலீடுகள் நீங்க போடலாம், மாற்று தொழில் பண்ணலாம். இது மாதிரி பண பரிமாற்றம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தசை நடத்தக்கூடிய கிரகம் சரியில்லைன்னாக்கா இப்போ வந்து அந்த பணம்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் தடைப்படும் இல்லையா, ஒரு சில பேருக்கு தடைப்பட்டிருக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமா அந்த தொழில் பண்ணுங்க. மாற்று தொழில் வேண்டாம், இந்த டைம்ல முதலீடு போடுறது வேண்டாம். ஏற்கனவே பட்ட அடிக்கு வந்து எங்க பணம் இருக்குன்னே தெரியல, இது வந்து முதலீடு வேற நம்ம போடுறோமா, இருக்கிற தொழில் செஞ்சாலே போதும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு சில பேர். ஏன்னா அது மாதிரி நிலவரத்துல தான் இருக்கிறீங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு அந்த தொழிலுங்கிறது ரன் ஆகும், வேலை வாய்ப்புல ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் பார்க்கலாம். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இப்போ சந்திர தசை, சூரிய தசை, செவ்வாய் தசை, இந்த 3 தசை நடக்குது. இப்போ அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுருக்கலாம். நானும் வந்து பொதுவாக வீடியோ போடும்போது அதை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ நல்லா இல்லை, என்ன காரணம், எந்த தசை நடந்தாலும் சரி, அந்த தசை நடக்குதா, அந்த தசைக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா அந்த அஷ்டம சனியோட பாதிப்பு அப்படியே தொடரும். அது ஏன் அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஒரு சந்திர தசை நடக்குது, சந்திர தசையில இப்போ சனி புத்தி சென்ற பகுதி, இப்போ புதன் புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த புதன் புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும், அதாவது இந்த லக்னத்துக்கும். இப்போ சந்திர தசை நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாம். இப்போ புதன் மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா அஷ்டம சனி முடியறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த புதன் புத்தி ஆரம்பிச்சிருக்கும். ஏதோ ஒரு புத்தி, நான் என்னோட கணக்குப்படி நான் புதன் புத்தி நான் எடுத்துக்கிறேன். இப்போ அது ஆரம்பிச்ச டைம்ல, அந்த புதன் புத்தி ஆரம்பிச்ச பிறகு ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கும். இப்போ திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த புதன் புத்தியை தொடருது இல்லையா, அதுவே புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இந்த சந்திர பகவானுக்கு புத பகவான் மறைஞ்சிருந்தது அப்படின்னாக்கா, தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எத்தனை நாள் இருக்கோ, எத்தனை மாதங்கள் இருக்கோ, அது வரைக்கும் இந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியா ரிலீஃப் ஆகாது. அதாவது அஷ்டம சனி முடிஞ்ச மாதிரியே இருக்காது. அதனாலதான் ஒரு சில பேர், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு வரைக்கும் இப்போ வந்து அஷ்டம சனி விடுதலை ஆயிப்போச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட ஒரு சில பேருக்கு நல்லா இல்லை,
அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் மாற்றம் இல்லை, கொடுத்த பணம் வரல, இன்னும் கேட்டுத்தான் இருக்கிறேன், இன்னும் கேட்ட இடத்துல எதுவுமே பதிலும் இல்லை. ஒரு சில பேருக்கு வந்து டெத் ஆயிட்டாங்க, போய் வாங்கிட்டு போனோம் இருக்க மாட்டான், அது மாதிரிலாம் நடந்திருக்கு, கோர்ட்டு கேஸ்ன்னு போயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எக்ஷன் ஆகுது, அடுத்தடுத்து வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு 6 மாசம் 1 வருஷம் எக்ஷன் ஆகும். அந்த 1 வருஷம் எக்ஷன் ஆகிறது இருக்கு இல்லையா, அதன் பிறகுதான் இந்த அஷ்டம சனியிலிருந்து விடுதலையாகி வெளியே வருவாங்க. அஷ்டம சனி விடுதலை இருந்து நல்ல விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு, எந்த தசையா இருந்தாலும் சரி. ஆனா அஷ்டம சனியில இருந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமா இருக்காது, நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தசாபுத்தியை பொறுத்து தான். ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சரியில்லைனாக்கா அடுத்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணதான் உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. 60 வயசுல இருந்து 78 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு, இந்த ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனியோட வீட்டுல, அதாவது இந்த ராசிக்கு ஆகாத வீட்டுல, புதனோட வீட்டுல, இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுன்னா இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவயோகம் செய்யக்கூடிய வீட்டுல இருந்து தசை பண்ணால், இதுலயும் 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுன்னா ராகு சிறப்பு. இது வந்து பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். வண்டி வாகன சேர்க்கை அது மாதிரி இப்போ உடனே ரிலீஃப் ஆகுமா? இப்போ தொழில் ரீதியாக கொஞ்சம் முன்னேற்றங்களை பார்க்கலாம்னா ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடனே ரிலீஃப் கிடைக்கும். இப்போ கொடுத்த பணம் வர்றது, வாங்கின பணத்தை கொடுக்கறது, அதாவது கடன் கட்டி முடிக்கிறது, இது மாதிரி தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஒரு சில பேர் வந்து 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டுருந்துச்சுனாக்கா ஒன்று கடனை கொடுத்துருக்கோம், இல்லைன்னா நோயை கொடுத்துருக்கோம், வழக்கு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு போயிருக்கலாம். இந்த 6ஆம் இடத்துல, அதாவது 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கணும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது இல்லை, 6ஆம் அதிபதி நட்சத்திரம், அதாவது 6ஆம் அதிபதி நட்சத்திரம் அப்படின்னாக்கா குருவுடைய நட்சத்திரம் இல்லைனாக்கா, ஏன்னா ராசிக்கு 6 அப்படின்னு 6ஆம் இடத்தோட சம்மந்தப்படக்கூடாது. ஏன்னா யோகாதிபதி தான், பாக்கியஸ்தானாதிபதி தான் குரு. அதே குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு, 6ஆம் அதிபதியா வராரு, பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியா வராரு. 2 பலன்களையும் இந்த ராகு பகவான் கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி நடத்தும் போது. அதாவது ராகு தசை நடக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்கும்? கண்டிப்பா கடன் இருக்கும் உங்களுக்கு, இல்லைன்னா நோய் இருக்கும், அப்படி இல்லைனாக்கா ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருந்தா வழக்கு இருக்கும். நட்சத்திராதிபதி மறையக்கூடாது, ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறையக்கூடாது. நீசமாயிடுச்சுனாக்கா பிரச்சனை. அது இப்ப ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னு வச்சுங்களேன், ராகுக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா நீசமாயிடுச்சுனாக்கா அது பிரச்சனை. நீச வக்கரமாய் தான் இன்னும் நல்லா இருக்கும். அது மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்கு அதுக்கு அப்படின்ட்டு. ஆனா வீடு கொடுத்த கிரகத்தை தான் பார்க்கணும். இது மாதிரி தசாபுத்தி உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருக்கும் இந்த டைம் அப்படிங்கிறது. தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்துல முதலீடு மட்டும் தவிர்ப்பது நல்லது. இப்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நல்லாவே போகும். இல்லை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணணும்னாக்கா முதலீடு மட்டும் தவிர்ப்பது நல்லது. இப்போ ரிலீஃப் ஆகும், இந்த பணம் வர்றது போறது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் கொஞ்சமா. அது 78 வயசுக்கு மேல 94 வயசு வரைக்கும் குரு தசை. இப்போ குரு தசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல குரு, நல்ல தூக்கம் வரும். நிறைய பேருக்கு வந்து தூக்கம் இல்லாத பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க, நோய் நொடி பிரச்சனைகள், இது மாதிரி மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. இப்போ வந்து தெய்வ பக்தி எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். 12ஆம் இடத்துல குரு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி வக்கரம் அப்படிங்கிறது பெருசா நீங்க பாதிப்புக்கெல்லாம் ஆகாது. இது வரைக்கும் என்னென்னலாம் குறை இருக்கோ அது எல்லாமே ரிலீஃப் ஆகும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த நேரங்கள்ல, சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வாரிசுகளுக்கு நல்லது, சிறப்பு இந்த குரு தசையை பொறுத்த வரைக்கும். கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். நன்றி.